ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது வருஷம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படியும் நடத்துவாங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனை ஸ்டேட் போர்டு தனியாகவும் சென்ட்ரல் போர்டு தனியாகவும் நடத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் போர்டு வந்து ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபார்மேஷனில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி அவங்களுடைய எக்ஸாமினேஷனை எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு பர்சன் வந்து டிகிரி முடிக்கிறாரு, இல்லை 10th முடிக்கிறாரு, 12th முடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்க போகுது அது தெரியவே இல்லை யாருக்குமே. வேலை அப்படின்னோடனே நம்ம என்ன செய்வோம், எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே வேலைக்கு நம்மளே போயிடுவோம். பட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரியாது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போர்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டுடைய பேர் வந்து நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி மூலமாக தான் இனிமேல் எல்லா எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஏஜென்சி பேர் வந்து நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஏற்கனவே வந்து பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டது தான். அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை இப்போ நம்ம பார்ப்போம். நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி was first proposed by Government of India in the Union Budget in 2020. 2020 மத்திய பட்ஜெட்டில் வந்து 2020 இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது. த ஏஜென்சி வில் பி அன் இண்டிபெண்டன்ட், அதாவது யாரையும் வந்து சார்ந்து இருக்காது. இந்த ஏஜென்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ட், சுயமாக செயல்படக்கூடிய ஒரு ஏஜென்சி. ப்ரொஃபஷனல் ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் வில் கண்டக்ட் அன் எக்ஸாம். இவங்க தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. விச் வில் பி நோன் அஸ் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சிஇடி, செட் அப்படிம்பாங்க. இந்த செட் அப்படின்னாலே சென்ட்ரல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதே டயத்தில் டான்செட் சொல்லுவாங்க, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் செலெக்ஷன் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ். இதை சொல்லியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய யூனியன் பட்ஜெட்டில். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா, என்ஆர்ஏ நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து இதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமினேஷனையும் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த யூனியன் கேபினட் வந்து 9/8/2020 இந்த ஆகஸ்ட் மாதம்தான் இந்த அப்ரூவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 9/8/2020 அப்ரூவ் ஆகிருக்கு அவங்களுடைய ப்ரொபோசல். எது ப்ரொபோசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறத நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. that will conduct common eligibility test for selection to non-gazetted posts in the central government and public sector banks. இவங்க தான் இனிமேல் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஃபுல்லாக நடத்த போகிறாங்க. நான்-கெசட்டட் போஸ்ட்டுக்கு அதே டயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், மத்திய அரசாங்கத்தால் செயல்படக்கூடிய அத்தனைக்குமே இவங்க தான் பொறுப்பு. இந்த ஏஜென்சி தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது, ரயில்வேக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது, டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் இருந்தது, எஸ்எஸ்சி ஒரு எக்ஸாம் இருந்தது,
எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இவங்க ஒரே எக்ஸாமாக நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க தான் இனிமேல் நடத்த போகிறாங்க. இதை அப்ரூவ் பண்ணது வந்து யூனியன் கேபினட். அதே டயத்தில் டேட் பார்த்தீங்கன்னா 9/8/2020 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திஸ் டெசிஷன் வில் பி பெனிஃபிட் த ஜாப் சீக்கிங் யூத் ஆஃப் த கண்ட்ரி. இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த முடிவு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது. யாருன்னு கேட்டிங்கன்னா வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப 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 உபயோகமாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். There are 1.25 lakh vacancies every year. 1.25 லட்சம் வேலை வாய்ப்புகள் வருது ஒவ்வொரு வருஷமும். In Group B and Group C for railways, banks and SSC, for which 2.5 crore to 3 crore people apply. 2.5 கோடியிலேருந்து 3 கோடி பேர் அப்ளை பண்ணுறாங்க. பேங்க் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம். அது மட்டும் இல்லை, ரயில்வேல வந்து குரூப் பி கேடர், ரயில்வே மட்டும் இல்லை பேங்க்லையும் இருக்குது, எஸ்எஸ்சிலையும் இருக்குது. குரூப் சி கேடர், குரூப் பி கேடர்லேயும் அப்ளை பண்ணுறாங்க. Thus, this is a historic decision for recruitment. இது வந்து உண்மையிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயந்தான் இதெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்போ மக்களுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய மைண்டு வந்து வேறு விதமாக டைவர்ட் ஆகும். வேலை இல்லையே, படித்து முடிச்சிட்டே வேலை இல்லையே, படித்து முடிச்சிட்டே வேலை இல்லையே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சிங்கிள் எக்ஸாம் ஃபார் ஆல் நான் கெசட்டட் போஸ்ட். ஒரே ஒரு தேர்வு, ஒரே தேர்வாக நடத்துகிறாங்க. There will be a single entrance examination for all non-gazetted posts, Group B and Group C posts. Candidates who qualify this common entrance test can apply to any recruitment agencies for a higher level examination. For example, நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். 12th முடித்த உடனே காலேஜுக்கு போகிறேன். அப்போ நான் காலேஜுக்கு தகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலேஜில் ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அப்போ 12th படித்த படிப்பு அதுவும் இருக்கும், இதுவும் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும். நான் ஒரு இடத்துலேருந்து வேலைக்கு போகிறேன், படித்து முடிச்சிட்டேன், டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா என்னை நான் எக்யூப் பண்ணுறதுக்கும் என்னையை நான் வந்து குவாலிஃபை பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷனை நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டார்ஸில் பார்த்தா என்ட்ரன்ஸ் உண்டு. ஆனால் கவர்மெண்ட் செக்டார்ஸில் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிகிறதே இல்லை. குரூப் பி கேடர் அண்ட் குரூப் சி கேடரில் உள்ள மெம்பர்ஸுக்கெல்லாம் திஸ் இஸ் அ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கேன் அப்ளை டு எனி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் ஃபார் ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். இவங்க எந்த அளவுக்கு வந்து உயர்கல்வித்துறையில் தேர்ந்தெடுத்திருக்காங்களோ தேறியிருக்காங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக நடக்கும். இட் இஸ் அ சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சிங்கிள் டோர். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷனை எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஒன்று பயந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒன்று தான். சின்னதாக ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் சின்னதாக மொபைலில் வந்து ஒரு ஆப்ஸோ இல்லை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறோம், ஒரு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்து கடைசியில் இன்ஸ்டால் கேட்கும். சின்ன கையில் இருக்கிற மொபைலே நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியுது. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் கண்டிப்பாக நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். லைக் எ பேப்பர், ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான் அதுவும். ஏன்னா அது டெக்னாலஜி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பேப்பர் அப்படின்றப்போ ஹேண்ட் ரிட்டன் வெர்ஷனில் வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் வெர்ஷன் தான், ஹேண்ட் ரிட்டன் வெர்ஷன்லாம் நடந்தது. அந்த வெர்ஷனில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதே டயத்தில் ஒரு மாடிஃபிகேஷனுக்காக டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து டயத்தை சேவ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அதை பேப்பர் திருத்துறதுக்கு 10 பேர் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த பேப்பரை திருத்தி முடிச்சுட்டு மார்க்கை ஃபீட் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், 3 வாரம், 4 weeks, 5 weeks, 6 weeks, அரவுண்டு 2 months 3 months இழுத்துருவாங்க ரிசல்ட் கொடுக்கறதுக்கே.
இட் மீன்ஸ் ரிசல்ட் கொடுக்கும் பொழுது ஒருத்தன் வந்து கேஸ் போடுவாங்க, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் கேஸ் போடுவாங்க. நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், என்னுடைய மார்க் இதுதான், ஆனால் தப்பாக போட்டாங்க அப்படின்னு. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் அப்போவே ரிசல்ட் தெரிஞ்சிடும். உடனே ஆன் தி ஸ்பாட் எக்ஸாம் ரிசல்ட் வில் கம். ஸோ இதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று தான். த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். சரி, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டீங்க, எப்படி அந்த லாங்குவேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது? லாங்குவேஜ் வந்து தெரியணுமே நமக்கு. இப்போ எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. தமிழ் படித்த மெம்பர்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த தமிழ் கிராஜுவேட்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். இங்கிலீஷே டிஃபிகல்ட்டாக தெரிகிறப்போ அடுத்து வரக்கூடிய தேசிய மொழிகள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். அதுக்கு இந்த ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, the agency will conduct examination in 12 languages and it will be expanded to include more regional languages. அதாவது நம்முடைய மண்டல மொழிகள், மண்டலத்தின் சார்பாக யூஸ் பண்ணக்கூடிய மொழிகள், அந்த 12 லாங்குவேஜில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மண்டல மொழிகள் ஒருவேளை இன்க்ளூட் பண்ணப்பட்டால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அதை விரிவரிச்சுக்கலாம், விரிவாக நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மொழிகளில் இந்த தேர்வு நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒன், அதே டயத்தில் அந்த செட்டு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 12 மொழிகளில் வரக்கூடிய காலங்களில் தேர்வு நடத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலிடிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். எஸ், இப்போ நான் வந்து ஒரு தேர்வை பாஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் 10th பாஸ் பண்ணிட்டேன், என் வாழ்நாள் முழுக்க 10th பாஸ். 12th பாஸ் பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் நான் 12th பாஸ். டிகிரி பாஸ் பண்ணிட்டேன், டிகிரியும் என் வாழ்நாள் முழுக்க வேலை செய்யும். என் இனிஷியல் வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, டிகிரி வேலை செய்யும். ஏன்னு கேட்டால் நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன், கம்பெனிக்கு போன உடனே என்ன தம்பி படிச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க. உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பா என்னவா இருக்கார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் கேட்குறது ரொம்ப ரேர். 1 or 2 கேசஸ் கேட்பாங்க, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்பாங்க. பட் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு வந்து வேலை வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு டிகிரியை தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இங்கே வேலிடிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், நம்ம வந்து எவ்வளோ அட்டம்ப்ட் பண்ணலாம், இதுக்கு வந்து டைம் பீரியட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. த ஸ்கோர் வில் பி வேலிட் ஃபார் 3 years. இப்போ நான் செட் எக்ஸாமினேஷனில் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் பேங்க்கில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன். அசிஸ்டன்ட் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நான் எழுதுகிறேன், அல்லது மேனேஜர் போஸ்ட்டுக்கு நான் எழுதின உடனே நான் பாஸ் பண்ணிட்டேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, ஸ்கோர் கார்டு கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் 3 வருஷத்துக்கு வேலிடிட்டி. அந்த 3 வருஷத்துக்கு உள்ள நான் வந்து என்னுடைய பேங்கிங் செக்டாரில் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த பேங்கிங் செக்டார்லேருந்து எங்கெங்கெல்லாம் கால் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். என்கிட்ட ஸ்கோர் கார்டு இருக்குது, என்கிட்ட ஸ்கோர் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ஸ்கோரை வந்து 3 yearsக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு கடையாவது வந்து பேங்க் ரெக்ரூட்மெண்ட் வருது. 2 months ஒன்ஸு, 3 months ஒன்ஸு, 5 months ஒன்ஸு. லோக்கல் பேங்க்ஸே வருது. நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் போக லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு பேங்க்ஸும் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கும் இந்த கார்டு வந்து அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒன்று தான். இங்கே சொல்கிறாங்க, த ஸ்கோர் கார்டு வில் பி வேலிட் ஃபார் 3 years during which the candidate can apply for jobs in different sectors depending upon his or her aptitude and preferences. அவங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, there will be no bar on the number of attempts. அதாவது இது 5 தடவை தான் அட்டன் பண்ணணும், 2 தடவை தான் அட்டன் பண்ணணும், 1 தடவை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நோ பார் ஆன் தி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். தேர் வில் பி நோ பார் ஆன் தி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீ.
ரெஜிஸ்ட்ரேஷன், காமன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பொதுவான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்ம எப்படி வந்து ரேஷன் கார்டு வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும், நம்ம பாஸ்போர்ட் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான். இப்போ பாஸ்போர்ட் அப்படின்றது காமன், ரேஷன் கார்டு அப்படிங்கிறது காமன், ஆதார் கார்டு அப்படின்றது காமன், டிரைவிங் லைசன்ஸ் காமன். ஸோ இந்த மாதிரி காமன் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஷெட்யூலையும் இவங்க கொண்டு வர்றாங்க. காமன் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபீ, ஒரே ஒரு ஃபீ, சிங்கிள் ஃபீ அண்ட் காமன் கரிக்குலம் ஆர் அமாங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதர் கேண்டிடேட்ஸ். காமன் கரிக்குலம், இப்போ நான் பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு வந்து ரயில்வேயை பற்றி தெரியாது. அப்போ ரயில்வேயை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னப்போ காமனாக நான் ஷெட்யூல் போடணும். ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னா +2 முடித்த உடனே என்னென்ன கோர்ஸுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணலாம், இந்தந்த கோர்ஸை நான் அப்ளை பண்ணி நான் வந்து ஜாப் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காமன் கரிக்குலம் அவங்களே வந்து ஒரு சிலபஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர் அமாங் தி பெனிஃபிட்ஸ் ஃபார் த கேண்டிடேட், எல்லாமே வந்து மக்களுடைய எல்லாருமே கேண்டிடேட்ஸுடைய பெனிஃபிட்ஸுக்காக தான் கொடுக்குறாங்க. ஹவு மெனி பீப்புள் வில் பி பெனிஃபிட்டட், ரைட். சிங்கிள் ஃபீ சொல்லிட்டேன், சிங்கிள் ஃபீ தான். காமன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன், அதே காமன் கரிக்குலம் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த ஸ்கோர் கார்டு வந்து 3 வருஷத்துக்கு வேலிடு. நோ பார் டு அட்டெம்ப்ட் த எக்ஸாமினேஷன், தேர் இஸ் நோ பார் அவுட் ஆஃப் தட். அதுக்கப்புறம் இது எத்தனை பேர் பெனிஃபிட் ஆவாங்க, இதனால் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2.5 கோடியிலேருந்து 2.5 crore 3 கோடி மெம்பர்ஸ், 3 கோடி கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆகிறாங்க ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும். நம்ம 10th எக்ஸாம் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 12th எக்ஸாமினேஷன் 7 லட்சம் பேர், 11 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் 16 லட்சம் பேர்லாம் எழுதியிருக்காங்க. 16 lakh members were attempted the examination. ஸோ 2.5 கோடியிலேருந்து 3 கோடி கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆகிறாங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். இந்த எக்ஸாமினேஷனால் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் உண்டு. மெயின் பெனிஃபிட் ஃபார் த கேண்டிடேட், யாருக்கு இந்த கேண்டிடேட் வந்து யாருக்கு இந்த விஷயம் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, no candidate will have to travel outside their districts. Yes, அந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போக அவசியமே இல்லை. அந்தந்த ஊர்களிலே அந்தந்த மாவட்டங்களிலே எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ கேண்டிடேட் வில் ஹாவ் டு ட்ராவல் அவுட் சைட் த டிஸ்ட்ரிக்ட். ஒரு கேண்டிடேட்டும் தன்னுடைய சொந்த மாவட்டத்தை விட்டு நாங்கள் வந்து வேறு எக்ஸாம் எழுத வந்தோம், இங்கே வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு எக்ஸாமினேஷனு ட்ராவலிங் டைம் ஆயிடுச்சு, எங்களை உள்ளே விட மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லாமல் சொந்த மாவட்டங்களே சொந்த ஊர்களுக்குள்ளே வந்து தேர்வை எழுதுறதுக்கு அவங்க ரெடி பண்ணுறாங்க. த ரிசல்ட் வில் பி வேலிட் ஃபார் 3 years. அடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தேர்வு முடிவுகள் வந்து 3 வருஷத்துக்கு தான் வேலிடிட்டி. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் எத்தனை தடவை வேணால் எழுதலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு அட்டெம்ப்ட் தட் எக்ஸாமினேஷன்ஸ். வேலிட் ஃபார் சென்ட்ரல் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட். எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த விஷயம் வந்து இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குது, இதனால யாருக்கு பெனிஃபிட் இருக்குது? சென்ட்ரலுக்கா ஸ்டேட்டுக்கா? ரெண்டுக்குமே. இப்போ நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எழுதுகிறேன், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதுகிறேன், அப்படியே என்ன பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 1 கேடருக்கு எழுதுகிறேன். ஸோ நான் ரெண்டுக்குமே எலிஜிபிலிட்டி ஆகிறேன். இந்த எக்ஸாமினேஷன் சென்ட்ரலுக்கும் வேலிடு, ஸ்டேட்டுக்கும் வேலிடு. ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டையும் நம்ம அப்ளை பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டையும் அப்ளை பண்ணலாம். கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ப்ரைவேட் ரெக்ரூட்மெண்ட். எஸ், இப்போ இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் ஆல்சோ யூஸ்ஃபுல் டு த ப்ரைவேட் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, நம்ம சொல்லிட்டோம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்.
இந்த எக்ஸாமினேஷனை அவங்க எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the exam will be conducted twice a year. வருஷத்துக்கு 2 முறை. வருஷத்துக்கு 2 முறை இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. This will directly benefit 2.5 crore to 3 crore people who are applying for these jobs every year. இப்போ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி சொல்லிடுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் என்ன நடக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் என்ன ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அப்படின்ட்டுவாங்க. நம்ம அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து எழுதி பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் பெனிஃபிட் ஆகிற ஒரு கேண்டிடேட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, வேறு டிஸ்ட்ரிக்ட் வேறு மாவட்டங்களுக்கு போகாதவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். நான் இங்கேருந்து திருச்சியிலேருந்து திடீர்னு வந்து எனக்கு சென்டர் வந்து கோயம்புத்தூர் போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் திருச்சினா திருச்சியை கேட்டு வாங்குறாங்க. இப்போ உலாப்பூர் அப்படின்ற ஏரியா விட்டுட்டு நான் வந்து பஞ்சாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தேவையில்லை, உலாப்பூரில் இருக்கும். ஸோ மாவட்டம் வாரியாக வந்து சென்டர் அமைக்க போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட போகிறது. அதற்கான தேர்வு முடிவுகளுடைய அளவு, அதாவது வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த வேலிட் வந்து 3 வருஷத்துக்கு இருக்குது. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு குறிப்பிட்ட அட்டம்ப்ட் தான் நீங்கள் பண்ணணும். 3 attempt 4 attempt முன்னாடி சொல்லுவாங்க, இத்தனை அட்டம்ப்ட் பண்ணால் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓபிசினா இந்த கேடரி, எஸ்சிஎஸ்டினா இத்தனை அட்டம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு, ஜென்ரல்னால் இத்தனை அட்டம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ரெக்ரூட்மெண்ட் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ரெக்ரூட்மெண்ட் உண்டு. அது மட்டும் இல்லை, ப்ரைவேட் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிக்காரங்களும் இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு 2 தடவை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதனுடைய பிளான், பர்பஸ் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் த பிளான். இந்த பிளான் வந்து இதனுடைய நோக்கம் என்ன, அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய திட்டங்கள் என்ன, அதாவது நோக்கம், பலன் மற்றும் திட்டம், இதை பற்றி பார்ப்போம். Deputy Secretary C. Chandramouli says some of the problems faced by candidates are the multiplicity of exam fees, examinations, fees, dates and expenses. பொதுவாகவே ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி, ஆன்லைனா ஆஃப்லைனா, அந்த பேப்பர் திருத்தி உடனே கொடுத்துருவாங்களா இல்லை லேட் ஆகுமா, அப்படி ஆன்லைனில் வந்துச்சு அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட்ஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதுக்கான ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் இருக்குல்ல, இந்த யூஜிசி நெட்டில் வந்து ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, இந்த 4 பிரிச்சுருக்காங்க. இந்த 4ஐயும் பிரிச்சுட்டு மொத்தமாக சொன்னது ஒரு 15,000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் டாப்பாக வரக்கூடிய 6% மட்டும்தான் யூஜிசி நெட்டுக்கு குவாலிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அது மட்டும் இல்லை, இந்த கேண்டிடேட்ஸுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ஃபீ. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீ இருக்குது. ரயில்வே எக்ஸாம் ஒரு ஃபீ இருக்குது, அடுத்து எஸ்எஸ்சி ஒரு எக்ஸாமினேஷன் வேறு மாதிரி ஃபீ இருக்குது, ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன்ஸுக்கு வேறு ஃபீ இருக்குது, சென்ட்ரல் போர்டு எக்ஸாமினேஷன் வேறு ஃபீ இருக்குது. டேட்ஸ், நாட்கள். இப்போ ஒரே டயத்தில் நான் 2 எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக முடியாது. ஒரே எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். அந்த ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு நீ பாஸ் பண்ணி போய்க்க அப்படின்னாம சொல்கிறாங்க. அண்டு எக்ஸ்பென்சஸ், குறிப்பாக நம்ம வந்து பார்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா செலவுகள் தான். இப்போ ஒவ்வொரு எக்ஸாமினேஷனையும் வந்து நம்ம வந்து செலவழித்து நம்ம போகிறோம். இட்ஸ் ஹைலி ரிஸ்கபிள் இல்லையா? ரயில்வே எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். ஏன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து டெல்லிக்கு போகணும். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கண்டிப்பாக ஹெட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் தட் இந்தியா, அப்போ டெல்லிக்கு நம்ம போய் தான் ஆகணும். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அத்தனை பேத்துக்குமே இவங்க வந்து ஒரு ரெஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க. ரயில்வே பேங்க்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் வில் பி brought under the newly formed agency.
ரயில்வே, பேங்க்கு, எஸ்எஸ்சி இந்த 3 எக்ஸாமினேஷனும் இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கீழே தான் ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க. There are more than 20 recruitment agencies in the central government. 20 recruitment agency இருக்கான். Right now we are bringing 3 agencies. 3 ஏஜென்சி தான் கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒன்று ரயில்வே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரயில்வே, ஒன் இஸ் பேங்க்கு அண்ட் எஸ்எஸ்சி. இந்த 3 தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த 3க்கு வந்து இப்போதைக்கு இருக்குது. அவங்க சொல்லக்கூடியது we are bringing 3 agencies under national recruitment agency and will eventually bring all of them under it. கூடிய விரைவில் மற்ற ஏஜென்சிஸையும் நம்ம இது கீழே கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. There are 1.25 lakh vacancies every year in group B and C for railway, banks and SSC, for which 2.5 crore to 3 crore people apply. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2.5 கோடியிலேருந்து 3 கோடி மக்கள் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும். த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வில் கண்டக்ட் எ Tier 1 examination for those 3 agencies online. அதாவது Tier 1, Tier 2, Tier 3. இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்க் எக்ஸாம்லேயும் ரயில்வே எக்ஸாம்லேயும் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஃபஸ்ட்டு டயராக யூஸ் பண்ணது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வில் கண்டக்ட் த Tier 1 எக்ஸாமினேஷன் ஃபார் தீஸ் 3 ஏஜென்சிஸ் ஆன்லைன். அதுவும் ஆன்லைன் தான். எஸ்எஸ்சி ஆன்லைனு, ரயில்வே ஏற்கனவே ஆன்லைனில் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பேங்கிங் எக்ஸாம் ஆன்லைனில் போயிட்டுருக்குது. ஸோ எஸ்எஸ்சி ஆல்சோ வில் சேஞ்ச் இட் டுவர்ட்ஸ் தட் ஆன்லைன். திஸ் வில் பிரிங் ஈஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ஈஸ் ஆஃப் செலெக்ஷன் and thereby ease of living for aspirant candidates. இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜிதேந்திர சிங் சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸை எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இவங்க ஒரே எக்ஸாமாக கொடுக்குறாங்க. ஸோ காமன் என்ட்ரன்ஸ், காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது கரெக்டான ஒன்று தான். கரண்ட் சுச்சுவேஷன் இப்போது கரண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 2.5 crore to 3 crore candidates appear in each of these examination. எந்தெந்த எக்ஸாமினேஷனில் இவங்க அப்பியர் ஆகுறாங்க அப்படின்றத பாருங்கள். அதே மட்டும் இல்லாமல் இந்த 3 ஏஜென்சிஸ் ஏற்கனவே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்ஸாமினேஷன்ஸை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான போர்டு என்ன பார்ப்போம். At present, the exams conducted by 3 agencies: Banking Personal Selections Agency IBPS, Railway Recruitment Board RRB, and Staff Selection Commission SSC will be unified. Bank, Railway, Staff Selection இந்த 3ஐயுமே அப்படியே ஜாயின் பண்ணி கம்பைண்டாக கொண்டு வர போகிறாங்க. இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ். There are almost more than 20 recruitment agencies in the central government. 20 recruitment agency இருக்காங்க. Although we are making exams of only 3 agencies common as if now, in course of time we will be able to have common eligibility test for all recruitment agencies. இதை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரமௌலி அப்படிங்கிறவர் தான். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செக்ரட்டரி டு த கவர்மெண்ட், said in the cabinet meeting சொல்லியிருக்காரு. Although we are making exams of only 3 agencies common as if now, of course in course of time we will be able to have common eligibility test for all recruitment agencies. இதைத்தான் சந்திரமௌலி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலமாகவே எல்லா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கும் வர சொல்லிடுவோம், அவங்களுக்கு கீழே கொண்டு வர மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. இட் வில் ப்ரொவைட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட், எ கிரேட் பூன், அதாவது வரம், பூன் அப்படின்னா வரம், எ கிரேட் பூன் பர்டிகுலர்லி ஃபார் எக்கனாமிக்கலி deprived who cannot afford traveling to multiple centers. இது கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் எழுதி முடிச்சிட்டோம், அடுத்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு
அந்த ஒரு ரிசல்ட் கார்டை வச்சு நீ மல்டி பர்பஸ் மல்டி லெவலில் போ, எல்லா செக்ஷனுக்கு நீ போ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட் இந்த மாதிரி செலெக்ஷனாக நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான முடிவெடுத்து தான் இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அவங்களே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்கலி டிப்ராய்டு, அதாவது பொருளாதாரத்தில் பின்னடைவு நிறைய இருக்குது. இப்போ இருக்க நிலமையில் வந்து எல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ பொருளாதாரத்தின் பின்னடைவு வரக்கூடிய பர்சன்ஸ் அத்தனை பேருமே அவங்களுடைய சொந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூத் இன் far-flung areas with difficulty to reach different centers and women candidates. பொதுவாக வந்து விமன் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்கள வந்து நம்ம இப்போ சென்னையிலேருந்து கொண்டு போய் நம்ம டெல்லிக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுத வைக்கிறோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனை கொண்டு போய் நம்ம மதுரையிலேருந்து இல்லை திருச்சியிலேருந்தோ சென்னைக்கு எழுத வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம். பெண் பிள்ளைகள் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்த்து பேரண்ட்ஸ் போகணும், அவங்களோட சேர்த்து ஃபேமிலி மெம்பர்ஸில் எப்படியும் ஒரு 3 பேரோ அல்லது 2 பேராவது அக்கம்பெனி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அ சேஃபஸ்ட் ஒன். பசங்களாக இருந்தாலும் அதே நிலமை தான், பொண்ணுங்களாக இருந்தாலும் அதே நிலமை தான். ஸோ தே ஹாவ் டு ட்ராவல் அண்ட் தே செட் தட். இதை வந்து போர்டு அமைச்சதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க, விமன் கேண்டிடேட்ஸ் who are unable to travel to different cities because of constraints, travels and stay. அவங்களுடைய தொடர்ச்சியான ட்ராவல் கண்டிப்பாக வந்து முடியாத காரியம். அதே மாதிரி தங்கணும், ஏதாவது ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? யாராவது பொருளை திருடிட்டு போயிடுவாங்க, அவங்களுடைய பொருளுக்கும் அவங்களுடைய உடைமைக்கும் ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா அவங்க யாரை போய் தேடுவாங்க? ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் எழுதும் போதும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் நம்ம போகாமல் நம்முடைய நேட்டிவ் பிளேஸ் பக்கத்திலே, நம்முடைய ஊர்களுக்கு பக்கத்திலே சென்டர் வாங்கி நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ரோல் பார்ட் இருக்குது. வாட் அபவுட் ஹையர் ரேங்க் சர்வீஸ் அண்ட் யூபிஎஸ்சி? சரி, நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ரயில்வே, பேங்க்கு அண்ட் எஸ்எஸ்சி, இந்த 3ஐயும் தான் யுனைட் பண்ண போகிறாங்க. அதர் ஹையர் ரேங்க் பொசிஷன்ஸ் இந்த யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ரேங்க்கு, ஐபிஎஸ் ரேங்க்கு, ஐஎஃப்எஸ் ரேங்க்கு, இதை வந்து எப்படி அவங்க ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். The agency will conduct a single entrance examinations for tens of thousands of positions that the government and PSUs advertise for every year. The current recruitment model comprises several exams by different recruitment agencies, including some of UPSC. The UPSC, however, will continue to deal with the top administrative examinations, including the coveted civil service examinations. So, கூடிய விரைவில் வந்து யூபிஎஸ்சியும் இதற்கு இடையில் சேர்க்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த ரேங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிஃபைடு பர்சனை செலக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான திட்டமாகவே இருக்குது. சிமிலர் ஹிஸ்ட்ரி, இதே மாதிரி ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். இன் த பாஸ்ட் கவர்மெண்ட் ஹேட் brought similar changes to reduce the burden of similar multiple examinations. இந்த பேர்டனை குறைக்கிறதுக்காகவே, அதாவது நான் வந்து பேங்க் எக்ஸாம் போகிறேன் அப்படின்னா பேங்க்குக்கு மட்டும் படி, ஸ்டாஃப் செலெக்ஷன் மட்டும் படி, இல்லை யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னா யூனிவர்சிட்டி மட்டும் படி, இன்ஜினியரிங் போனால் இன்ஜினியரிங் மட்டும் படி. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் டிஃப்ரெண்ட் போர்டை மேக் பண்ணி நம்ம கொடுத்தோம். Similarly, they are having multiple examinations. For example, Banking Personal Selection Agency. அதுதான் இன்னைக்கு ஐபிபிஎஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சி. அதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அது மத்திய பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வைப்போம், சியூசிடி அப்படின்னு. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஐஐடி, ஜேஇஇ. ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஏஐஇஇஇ. அடுத்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இப்போ தான் வந்திருக்கிற நீட் மெடிக்கலுக்கு.
அட்மிஷன் அண்ட் மெனி அதர் ரிஃபார்ம். ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க பாஸ்ட்டு ஏரியாஸில். இந்த பாஸ்ட் தி சேம் கவர்மெண்ட் ஹேஸ் brought த சேம் சேஞ்சஸ். இவங்க தான் ஐபிபிஎஸ், அதேமாதிரி எஸ்எஸ்சி, சிஎஸ்சிடி, ஐஐடி, ஜேஇ, ஏஇ, நீட் இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதை வந்து இவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். We can conclude that this is a historical decision benefiting job-seeking youth of the country. ஒரு வேலை தேடி போகக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஹிஸ்டாரிக் டெசிஷன், வரலாறு நிச்சயம் இதை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஊரில் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் திடீர்னு சிட்டி சைடு வந்து அவனுக்கு படிப்பு வருது, அந்த பக்கம் போகிறான். அடுத்து அவனுடைய படிப்பில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு எக்ஸாமினேஷன் வைக்க வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சிட்டிசன் ஒரு லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போக இந்த நாட்டோடு சேர்த்து அவனும் அக்கம்பெனி பண்ணிக்கிறான் அப்படின்றது தான். This will serve as a label field for all candidates, especially who cannot make an effort for many similar examinations for different recruitment agencies. This will reduce financial burden. இது முக்கியமான ஒன்று. பொருளாதாரத்தினுடைய சுமையை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். 650 ரூபா, 1500 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக நம்ம போகிறோம். ஆனால் ஃபினான்ஷியல் பேர்டனாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லேயே வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. அதுமாதிரி டைம் பேர்டன், நேரத்தை குறைக்கிறது. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம், ஆஃப்லைனில் எழுதுகிறோன்னு வைங்க, அந்த பேப்பருக்கு பின் போடணும், அந்த பேப்பரை உள்ளே வைக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன என்க்ளோஷர் பண்ணணும், அந்த என்க்ளோஷர்ஸுக்கே டைம் எடுத்துரும். ஸோ இதையும் ரெடியூஸ் பண்ணணும், டயத்தையும் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன். அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் டு த கேண்டிடேட் ஃபார் ஆல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரிசல்ட் வருமோ வராதோ, ரிசல்ட் வந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சோ, இதெல்லாம் ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி இவங்க பதட்டப்படாமல் அது செய்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி பிளான். The similar demands are also pending for the college and university faculty recruitments. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பேங்க் எக்ஸாமினேஷன், ரயில்வே எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன். இப்போ யூபிஎஸ்சி அதில் கொண்டு வரலான்ற ஒரு டெசிஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமிலர் டிமாண்ட், இதே மாதிரியான டிமாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களுக்கும் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட், அதாவது பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய தேர்வுகள் இதுவும் பெண்டிங்கில் இருக்குது. இதே மாதிரி அவங்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் as of now in most of the courses the only person with the contact and buttering can become the faculty even in the University of Delhi as well as in other universities. அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எத்தனை பேருக்கு வேணும், எத்தனை பேர் வேணாம், அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதை எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யூனிவர்சிட்டிஸோடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஹெல்ப் பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து நிர்மலா சீதாராமன், அதே மாதிரி சந்திரமௌலி அப்படிங்கிறவர், இவங்க 2 பேருமே யூனியன் கேபினட் மினிஸ்ட்ரியில் பேசியிருக்காங்க. அப்ரூவலும் ஆயிடுச்சு. 9/8/2020 இந்த ப்ரொபோசல் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ 1 எக்ஸாமினேஷன் இஸ் கோயிங் டு கண்டக்ட் ஃபார் ட்வைஸ் a year. வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாமினேஷன் நடக்கும். அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை பற்றி ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.